ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் கொஞ்சம் கூட ஆயில், கீ எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நாம் கடாயில் 1 கப் அளவில் சிவப்பு அவல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து கொடுத்துக்கலாம். அவல் நல்லா இந்த மாதிரி உடையிற மாதிரி இருக்கணும், கிறிஸ்பியாக நல்லா வறுபட்டுருச்சு. இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட நாம் 1.5 கப் அளவில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் கிளறி கொடுத்து அப்படியே வச்சிடலாம். இந்த பால்லேயும் அந்த அவல் நல்லா ஊறிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் கடாயில் 1 கப் அளவில் வெல்லம் எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மண் இருந்ததுன்னா தனியாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக கொதித்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அவல் மிக்சரை இதில் நாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கரைச்சி கொடுத்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் ஆனதும் நல்லா சேர்ந்து வரும். அது வரைக்கும் நல்லா நாம் குக் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்ததும் நமக்கு தனியாக வந்துடும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ண அதில் இருக்க ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி ஒட்டாமல் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த மாதிரி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க, கைவிடாமல். நீங்கள் சேர்க்குற தேங்காய் பால் அளவில் வந்துட்டு அதில் இருக்கிற திக்கான பாலோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு எண்ணெய் விட்டு வரும். நல்லா திரண்டு வந்ததும் நாம் பிளேட்க்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நாம் செட் பண்ணிவிட்டு ஆறுனதும் கட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயும் சேர்க்கலை, ஆனால் உங்களுக்கு பாருங்கள், பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு.
இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரையும் சேர்க்கலை, எக்ஸ்ட்ராவாக எந்த எண்ணெயும் சேர்க்கலை, தேங்காய் பால் வச்சே செஞ்சுருக்கோம். சிவப்பு அவலில் செஞ்சதால் ரொம்பவே ஹெல்த்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.